Taste the Daily. திராதி சார், உங்ககிட்ட இருந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணகிரி, மணப்பாறை, சேலம், மதுரை, இப்படி எத்தனையோ ஊர்கள், தனியார் பள்ளின்னு கிடையாது, அரசு பள்ளின்னு கிடையாது, எல்லா பள்ளிகள்லையும் பள்ளி குழந்தைகள் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் வன்கொடுமை செய்யப்படுற சம்பவங்கள் தினமும் 1-2 கூட சொல்ல முடியாது, அதுக்கு மேற்பட்ட சம்பவங்கள் சமீப நாட்களில் நிறைய பார்த்துட்ருக்குறோம். பள்ளி கல்வித்துறையில் என்னதான் நடக்குது? இல்லை, பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், மக்கள் குறிப்பாக பெண்கள் நலன் சார்ந்து இந்த அரசு எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்யவில்லை அப்படிங்கிறதனுடைய வெளிப்பாடு தான் இது போன்ற குற்றங்கள், தொடர் குற்றங்கள், அதாவது தினசரி இது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வேதனையும். பெற்றோர் பெண் குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் தங்கள் குழந்தைகளை வெளியே அனுப்புவதற்கு பயப்படுகிற ஒரு சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விழாக்களுக்கு ஓடோடி செல்வார். அவர் சார்ந்த பிறந்த நாள் போன்ற விஷயங்களுக்கு அவ்வளோ ஆக்டிவாக இருப்பார். தன் பள்ளி கல்வித்துறையிலே ஒரு குழந்தைகள் பாதிக்கப்படுகிற போது அப்படியே காரில் உட்காந்துக்கிட்டோ இல்லை வேறு உட்காந்தோ எல்லாத்துக்கும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இதுவரை அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரான்னா இல்லை. இப்போ ஒரு பள்ளியில் அசோக் நகரில் ஒரு சொற்பொழிவு நடத்தினதுக்கு போய் அங்கே போய் உட்காந்து இதெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொன்னார்ல. எந்த ஒரு பாதிக்கப்பட்ட மாணவியிடமாவது அவங்க ஒரு பள்ளியிலே போய் இது போன்ற ஆசிரியர்கள் தொடர்ந்து இது போன்ற வேலைகளில் செய்தீர்கள்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்கன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷன் பண்ண முடியலைல்ல? ஏன் பண்ணுறதில்ல? அது அந்த ஏன் பண்ணுறதில்லைங்கிறது இப்போ நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள். ஏன் அப்படி பண்ணாதது எவ்வளவு இது போன்ற குற்றச்செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசிரியர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலை. என்ன செஞ்சிருப்போம்? பள்ளி கல்வித்துறை அமைச்சருங்க நம்மளை கடிந்து கொள்ள போகிறாரா, இல்லை திட்டுகிற போயிடுறாரா, இல்லை அவர் வேறு எந்த விஷயங்களுக்கு வர்ற ஆர்வத்தை இதில் காட்டலையே அப்படிங்கிற அந்த மனநிலையை கொண்டு வந்து விட்டுருக்காங்கல்ல. அப்போ இந்த நிர்வாகத்தை சரியாக செய்யாமல் விட்டதின் வெளிப்பாடு தான் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம். அப்போ இது சரியாக நிர்வாகம் பண்ணலை அப்படின்றதுனால தான் இந்த பிரச்சனைன்றீங்க? நிச்சயமா மேடம். அதாவது ஒரு ரூல் அல்லது ஒரு அரசாட்சி அல்லது ஒரு ஆட்சி முறை அது பெண்களுக்கு எதிரான குற்றத்திற்கு நடந்தால் மிக அதிக அளவில் கோபத்தையும் உரிய நடவடிக்கையும் எடுக்கும் என்கின்ற எண்ணத்தை ஒரு நல்ல அரசு பரவிடணும். அப்படி ஒரு எண்ண ஓட்டம் இங்கே இல்லை. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? அண்ணா பல்கலைக்கழக மாணவி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த பொண்ணு மேலே தவறு வர்ற மாதிரி, அந்த சமூகத்தில் அந்த பெண்ணுக்கு இந்த பொண்ணுக்கு இது வேணுண்டான்னு சொல்கிற மாதிரி எஃப்ஐஆர் போடுறது. இல்லை, இந்த கனியாமூர் பள்ளியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சொன்னால் அந்த இறந்த பெண்ணின் அம்மா மீது ஃபஸ்ட் அக்யூஸ்டாக சேர்த்து குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம அண்ணன் கூட்டணியில் இருப்பார், திருமாவளவன் இருப்பார். இந்த பிரச்சனைகளுக்கு கூட தேசிய அளவில் இதற்கு கொள்கை வகுக்க வேண்டும். இங்கே தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியாத நிலைமை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் எப்படி மதுவிலக்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் அதுக்கு போராடி தேசிய அளவில் கொள்கை வேணுங்கிறாரு. இது பெண்கள் நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்களுக்கு இவ்வளோ தீங்கு நடக்குதே, என்ன சொல்கிறீங்கன்னா தேசிய அளவில் கொள்கை வகுக்கணும்னாரு. அவர் அந்த விசிகா கட்சியை சேர்ந்தவரை அந்த கனியாமூர் பள்ளி வழக்கில் 2வது அக்யூஸாக சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரி, வேங்கவை எல்லாம் நீங்கள் போராடினீங்க, அப்படி நீங்கள் இப்படி நீங்கள் எவ்வளவோ குரல் கொடுத்தேன், நீங்கள் அதாவது என்ன நட்பு சுட்டெல்லாம் பயங்கரமாக சுட்டினீங்க, அங்கேயும் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளியாக்குனாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்ற கருத்தை எடுத்துக்கிறேன். இப்போ வேங்க வேலாகட்டும் இல்ல மது ஒழிப்பாகட்டும், இதெல்லாம் மக்களுக்கு தேவையான ஒன்று தான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அடுத்த இந்தியாவோட வருங்கால தூண்கள் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்க முடியும்? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அது யார் பொறுப்புன்னா முழுக்க இந்த அரசாங்கம் பொறுப்பு, அந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பு, அதை ஒட்டுமொத்த பொறுப்பை கொண்டிருக்கிற முதலமைச்சர் பொறுப்பு, சட்டம் ஒழுங்கையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். அந்த நேரத்தில் இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியவர் போய் அல்வா காமிச்சு நான் எப்போ வந்தாலும் இருட்டுக்கடை அல்வா சாப்பிடுவேன்னு சொல்கிறது, இந்த விஷயங்களில் இதனுடைய வலியை, இது போன்ற செய்திகளினுடைய அந்த பரவலை ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைப்பதை தடுக்கின்ற செயலாக அல்வாவை கொண்டு வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துகிறீங்கன்னா, அப்போது ஒரு செய்தி, எந்த செய்தி மக்களிடம் போய் சேர வேண்டும். அட்லீஸ்ட் இது ஒரு விழிப்புணர்வுக்காகவாவது இது மக்கள்கிட்ட போய் சேரணும்னு இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு 4 இது ஆயிடுச்சுன்னா இப்போ எல்லா எதிர்கட்சியிலேருந்து எல்லாருமே இந்த விஷயத்தை பொது வழிக்கு கொண்டு வருவாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க, இருட்டு கடையில் போய் அல்வா சாப்பிடுவோம். இது என்ன நடைமுறை? இதுதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் பண்ணக்கூடிய வேலையா?
அதை சுற்றி 4 அமைச்சர்கள் உட்காந்து அவர் சாப்பிட்றத பார்க்குறது, அதை வந்து ஃபேஸ்புக்கில் போடுறது, அதை சமூக வலைத்தளங்களில் பெருசாக்குறது, இந்த பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்ட செய்தியே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டது ஒன்றுனா இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது இது இந்த செய்திகள் வெளிவராமல் மடைமாற்றுறதுக்காக இதுவா, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி ஃபோட்டோஷூட் எடுத்து விளம்பர மாடல் அப்படின்ற ஒரு பேர் பண்ணுற அந்த ஒரு செயலா? இல்லை, விளம்பரம்ங்கிறது அவங்க எந்த விஷயத்துலையும் விளம்பரம் பண்ணுவாங்கங்கிறது யதார்த்தமான ஒன்று. ஆனால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு கொடுமையும் வலியும் என்னென்னா, இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற போது முதலமைச்சர் அது குறித்து ஒரு ஆலோசனை நடத்தி இது எப்படி நடந்தது, இத்தனை நகரங்களில் இத்தனை பள்ளிகளில் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த எல்லா புள்ளிகளையும் நீங்கள் சொன்ன குற்றம் நடந்த பள்ளிகளையெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா பகுதியிலையும் இது நடக்குது அப்படிங்கிறது தான் அதோடைய க்ரக்ஸு. அப்போ இவ்வளவு நடக்கிற போது இது குறித்து என்ன முன்னெடுப்பை ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டும், இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு இது போன்ற விஷயங்கள் விளம்பரத்தில் அவங்க இறங்குறாங்கன்னா இயல்பிலேயே அவர்களுக்கு அதில் ஒரு நாட்டமோ அதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமோ இல்லை. அதை அவர்கள் அதிகாரிகளிடம் கடத்தவில்லை. அது சரியாக கடத்தப்படாததால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்கின்ற மனநிலைக்கு இன்றைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்களா, அல்லது இது போன்ற செயல்களை செய்யலாம் என்கின்ற துணிவை இவர்களுடைய இந்த அராஜக அந்த அதாவது எதையும் அக்கறை எடுத்துக்கொள்ளாத போக்கு அவர்களுக்கு ஊட்டுகிறதாங்கிறதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு எண்ணத்திற்குள்ளேயும் ஒரு அரசினுடைய தெளிவான நிர்வாக திறன் இருந்தால் அனைத்துமே கட்டுப்படுத்தப்படும். திறன் இல்லை அப்படின்றீங்களா? இல்லை, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மேடம். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 2020-21 கல்வியாண்டில் தமிழகமெங்கும் வட்டார அளவில், மாவட்ட அளவில், ஊராட்சிகள் அளவில் வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குழு என்ற குழு ஏற்படுத்தப்பட்டது. இப்போ சிவகங்கையில் ஒரு 7 பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து 8க்கும் மேற்பட்ட 72 வயதுக்கு முதியவரிலிருந்து மற்றும் ஒரு 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள்னா எப்படி கைது செய்யப்பட்டார்கள்? அந்த குழு அந்த ஒரு மாவட்டத்தில் சரியாக இயங்கி இருக்கிறது. அப்படி அந்த குழுவினுடைய மீட்டிங்கில் குழந்தைகளிடம் கேட்கிற போது அந்த 7 குழந்தைகள் வந்து இப்படி என்னை வந்து இத்தனை பேர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார்கள், பலாத்காரம் பலகீனப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிற போது இந்த விஷயம் வெளியதுக்கு வருதுன்னா, நீங்கள் தமிழகம் முழுவதும் இந்த குழு அமைக்கப்பட்டு எடப்பாடியார் வந்து ஜியோ போட்டார். அப்போ அந்த குழு சரியாக செயல்பட்டிருந்தால் எப்படி இந்த குழந்தைகளுக்கு தொந்தரவு நடக்கும், பாலியல் தொந்தரவு? அப்போ அந்த குழுவை சரியாக இயங்கவில்லை, அந்த செயலற்று கிடக்கிறதுனா பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்புக்காக போடப்பட்ட பெண்கள் பாதுகாப்பு குழுவை சரியாக செயல்படுத்த முடியாத அரசாங்கம் இந்த அரசு இல்லையா? பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை அந்த குழுவில் இருக்கக்கூடிய கலெக்டர்லேருந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் கையை கட்டிட்டு நிற்கக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலைமை இருக்குன்னா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்? இது செயலற்று இருந்தால் யார் கேட்பது? ஒருத்தன் கேட்க போறதில்ல. பொம்மை போன்ற முதலமைச்சர் என்று எடப்பாடியார் தொடர்ந்து சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த தமிழகத்தில் ஒரு சிறந்த சூழ்நிலையை, கல்வி கற்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை அதிமுக அரசு அழகாக செய்துவிட்டு சென்றது. அதை இன்றைக்கு இவர்கள் குழி தோண்டி புதைத்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரே பகுதியில். கிருஷ்ணகிரியில் என்சிசி உடையிலே போய் ஏமாற்றி பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினால் இன்றைக்கு ஆசிரியர்கள் அதற்குள்ளே இருந்து 3 பேர்கள் துன்புறுத்துகிறார்கள். அப்போ ஒரு மாவட்டத்திற்குள் கூட அந்த குழு உறங்கிக் கொண்டே இருக்கிறதே. பர்கூர்ல நடக்குது, கிருஷ்ணகிரியில நடக்குது. அப்ப இது எவ்வளவு அடர்த்தியான அந்த குழுவை என்ன செய்யறது? அந்த குழுவை கூப்பிட்டு முதலமைச்சர் விசாரித்தாரா, இல்ல பள்ளி கல்வித்துறை கேட்டாரா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது போன்ற நிலைதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பள்ளிக்கு அனுப்புவதற்கே தயங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு. நன்றி சார். நீங்கள் சொன்ன மாதிரி கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தினதாகட்டும், இல்லை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய நபரை கூட்டிகிட்டு வந்து பேச வச்சதாகட்டும், இப்படி நிறைய சர்ச்சைகள் பள்ளிக்கல்வித்துறையில் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றத பேசலாம். திரு அதி சார், பள்ளி மாணவர்களை குறிவச்சு பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. இதை வேடிக்கை பார்க்குதா திமுக அரசு? நிச்சயமாக அது வேடிக்கை பார்க்கறதுனால தான் இது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த தவறுகள் வந்து தினம் தினம் வளர்வதற்கு காரணம். இன்னும் குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரியிலேயே 2 பள்ளிகளில் ஒரு குறுகிய காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த அரசு சரியாக கவனம் செலுத்தவில்லை, போடப்பட்டிருக்கின்ற குழுக்களை சரியாக நிர்வகிக்கவில்லை, இங்கிருந்து போகிறவர்களும் அங்கே என்ன நடக்குதுங்கிறத ஆராயவில்லை. இப்போது அங்கே ஏற்கனவே அந்த கிருஷ்ணகிரி பள்ளியில் என்சிசி சம்பந்தமான குழு போடப்பட்டிருக்கு இல்லையா, அந்த குழு விசாரணையில் கூட இது போன்று எந்தெந்த பள்ளிகளில் எப்படி தவறுகள் நடக்கிறது என்கின்ற செய்தியை வெளிக்கொண்டு வர முடியவில்லை. அப்படின்னா அப்போ இவர்கள் போட்டிருக்கிற குழுவாக இருக்கட்டும், இவர்களுடைய நிர்வாகமாக இருக்கட்டும்,
ஒட்டுமொத்தமாக இந்த மக்களின் நலன் சார்ந்து இல்லை அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறோம் கேள்விக்கு. அடுத்து ஒரு மோகன் சார் பேசும்போது சொன்னார், எதிர்க்கட்சிகள் என்ன செய்தது? எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பதனால் மட்டும்தான், யார் அந்த சார் என்று கேட்டதனால் மட்டும்தான் எங்கே அந்த கேள்வியின் வீரியம் பயங்கரமாக பரவிடக்கூடாதோ என்று. அதில் வேறு ஒரு சட்டமன்றத்தில் பேசுனீங்களா? ஏங்க சட்டமன்றத்தில் சட்டையை போட்டு யார் அந்த சார்னு உட்கார்ந்தா கேமராவே திருப்பதுக்கு எனக்கு வார்த்தை வேறு மாதிரி வருது. ஆனால் நாகரிகம் காக்கணும்ல, அந்த தைரியம் இல்லை. அங்கே பேசுகிற செய்தியை கேட்கின்ற அந்த வழியை சொன்னால் காதை பொத்துக்கிறீங்க, கேமராவை மூடிடுறீங்க. எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் சொல்லுங்கள், என்ன சார் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, இந்த உலகத்தில் இருக்கீங்களான்னு தெரியல. ஒரு மாநில சட்டமன்ற வரலாற்றில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் பக்கம் திரும்ப விடாத பயத்தோடு ஒரு சட்டமன்றத்தை நடத்திய கட்சி அது திமுக. எதிர்க்கட்சிகளுடைய கேள்வி கணைகள் பார்வைகளை பார்ப்பதற்கு கூட புறமுதுகிட்டு ஓடி இருக்கீங்க நீங்க. அன்றைக்கு சட்டமன்றத்தின் கதவுகளை உள்பக்கமாக பூட்டிவிட்டு நான் எங்கும் ஓடிவிடவில்லை என்று கர்ஜித்தவர் தான் மு க ஸ்டாலின். இந்த கள்ளச்சாராய விவகாரம் இருக்கட்டும், யார் அந்த சாராக இருக்கட்டும், சட்டமன்றத்தில் அத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க. மெஜாரிட்டினா ஒரு ஆட்சி அரசமைங்கன்னா உங்க எம்எல்ஏ அதிகம்னு அர்த்தம், எதிர்க்கட்சிக்கு கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். அப்படி கணக்கு தெரிஞ்சிருந்த இடத்திலே இவ்வளவு அச்ச பயம் வருதுன்னா நீங்க நிர்வாகத்தை பத்தி அதிமுக என்ன செஞ்சதுன்னு கேள்வி கேட்கலாமா? எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். இன்னைக்கு இந்த பாலியல் ரீதியான குற்றங்கள் வெளிவருவதற்கு யார் காரணம்? ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பதிய மாட்டேன் என்று புறக்கணித்திருக்கிறார்கள் பெண்களை. பதிய போனவர்களை காவல்துறை தாக்கி இருக்கிறது. என்ன நடவடிக்கை? அவர் ஒரு அழகா ஒன்று சொன்னார் பாருங்க, நீதிமன்றம் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பு. சட்டம் ஏங்க, போலீஸ் எதுக்கு, காவல்துறை இருக்கு. கிரிமினல் வழக்குகளில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் அந்த பெண் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறை தான் வழக்கை நடத்த வேண்டும் என்பது கிரிமினல் வழக்குகளுடைய அடிப்படை விதி. அந்த சாராம்சம் யாரிடம் இருக்கிறது? காவல்துறை இருக்கிறது. காவல்துறையை நீக்கிவிட்டு இதில் நடந்ததற்கு காவல்துறை பொறுப்பில்லை, நீதிமன்றம் பொறுப்பு என்று சொல்லுகிற இது போன்ற தட்டி கழித்தல் இந்த திமுகவினுடைய ஒவ்வொரு நிர்வாக திறனற்ற செயலையும் இன்றைக்கு படம் பிடிச்சு காட்டி.